ஒரு ஏழை தாய் இருந்தார். அந்த அம்மாவுக்கு ஒரே மகன். வீட்டு வேலை செய்து பிள்ளைய நல்லா படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கினார். ஒரு நாள் அந்த மகன் ஓடி வந்தான். அம்மா, எனக்கு பட்டம் கொடுக்க போறாங்கம்மா. இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள், நான் போயிட்டு வரேன்னு சொன்னான். அந்த தாய் அந்த வார்த்தை கேட்ட உடனே மகிழ்ச்சி அடைந்து, மகனே, நானும் வந்து கலந்து கொள்கிறேன், அந்த மகிழ்ச்சியான காரியத்தை நான் கண்ணால பார்க்க வேண்டும் சொன்னான். வேண்டாம் மம்மி, நீ வர வேண்டாம். ஏனப்பா? இல்லம்மா, உன் கண் நல்லா இல்லை, உங்களை பார்க்க சகிக்கிறேன். ஃப்ரெண்டெல்லாம் தவறா பேசுவார், எனக்கு கிண்டல் கேலி பண்ணுவாங்கன்னு சொன்னார். தாய் உள்ள உடைக்கப்பட்டு அழுதார், மனம் வந்து அழுதார். சரி அப்பா, நீ போயிட்டு வா என்று சொல்லி தன் மகனை அனுப்பிவிட்டார். மகன் போய் மகிழ்ச்சியோடு அந்த பட்டு விழாவில் அந்த பட்டத்தை பெற்று வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வரும்போது அம்மாவை காணவில்லை. பக்கத்து வீட்டில் கேட்கிற, ஆண்டி அம்மா எங்க? தெரியலப்பா, ஒரு பேக் கொண்டு போனாங்க, எங்க தெரியல. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, இன்னைக்கு எனக்கு பட்ட விழா, அதனால அம்மா வரேனாங்கன்னு தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார். கண் சரியில்லை மம்மி, என் நண்பர்கள் தவறா பேசுவாள் என்று சொன்னேன். அந்த தாய் கேட்ட உடனே சொன்னார், மகனே, நீ சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு கண் பாதிக்கப்படும் போது, ஒரு கண் உனக்கு இருக்கிற ஒரு கண், உன் தாயுடைய கண், பெத்த தாயேன்னு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதா. மகனும் மனக்கசந்து அழுதா. ஐயோ, என்னுடைய ஒரு கண்கள் அம்மாவுடைய கண்களா, என் தாயை நான் அவமானப்படுத்தி விட்டேன் என்று அழுது கதறினான். தாய் தன் விட்டு விட்டே போய்விட்டார். என் நிமித்த என் பிள்ளைக்கு அவமானமா என்று போய்விட்டார். பிரியமானவர்களே, எபேசியர் 6:2 வாசித்து பாருங்க. இந்த பூமியிலே நீ நீடித்திருப்பதற்கு உன் தாய் தகனை கனப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் தாய் எப்படியா இருந்தாலும், உன் தகப்பன் எப்படியா இருந்தாலும், தகப்பனின் தாயை கனப்படுத்து. அவள் எப்படியாப்பட்ட சுபாவமா இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, கனத்தை கொடு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.